நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு தமிழகத்தை உலுக்கிய ட்ரெயின் விபத்து. அதுதான் நம்ம பார்க்க போறோம் கடலூர்ல. அதாவது இதுக்கு யார் காரணம்? இதுக்கு என்ன தீர்வு? அதுவும் நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த மாரி ரயில்வே கேட்ல நடக்கிற விபத்துக்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாலம் இல்லாதது. ஆனாலும் இந்த பாலம் இல்லாமலே இத எப்படி இந்த பிரச்சனைய நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பள்ளி குழந்தைகள் இறந்துட்டாங்க. இது நீங்க நெனச்சு பாருங்க. அந்த பள்ளி மாணவர்கள் இதே அந்த வண்டியில இருந்ததே 4 பேர் தான். அதுவே ஒரு வண்டி ஒரு 30, 40 பேர் இருந்தா நெனச்சு பாருங்க. 95 கிலோமீட்டர் வேகத்துல வர ஒரு ட்ரெயின்ல அந்த வேன் ஏன் அடிபட்டது? ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது? அதுவும் நம்ம முதல்ல பாத்துரலாம். இந்த கேட் கீப்பர் பங்கஜன் குமார் அப்படின்றவர் அடிக்கடி சரக்கு அடிப்பாரு. சரியா கேட் அன்னைக்கு மூடல அப்படின்ட்டு யாருன்னா அந்த பப்ளிக் சொல்றாங்க. ஆனா இந்த ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கேட் மூடிட்டு தான் இருந்தாரு. பப்ளிக் அவசரப்படுத்துறதுனால அவர் திறந்து விட்டாரு. பப்ளிக் கேட்டா மட்டும் எப்படி திறந்து விட முடியும்? இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் இப்ப நாம ஹெல்மெட் போட்டு வர்றோங்க. இல்ல போட்டு போக போறோங்க. அது நம்மளுடைய பிரச்சனை. இப்ப என் உயிர் எனக்கே அக்கறை இல்ல. நான் ஹெல்மெட் போடல. அத பத்தி உங்களுக்கு தேவையில்ல. ஆனா அந்த ஹெல்மெட் ஏன் போட்டு வரலன்னு ஃபைன் போடுறீங்க, புடிக்கிறீங்க, டார்ச்சர் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஏன்னா கீழ விழுந்தா எனக்கு தான் அடிபடும். ஆனா அதுக்கே நீங்க அவ்ளோ ஒரு சட்டத்த பயன்படுத்தும்போது, ஒரு ரயில்வே கேட் கீப்பர்ன்றவரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ட்ரெயின் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமா இருக்கிறவரும் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி குடிச்சிட்டு டியூட்டில இருக்கலாமா? இப்போ இந்த என்ன பண்ணணும்னா, இந்தியா முழுக்க ஒண்ணு ஆளே இல்லாம இருக்கு. அப்போ இந்த யாரெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருக்கோ, அவங்கள நிரந்தரமா டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு, ஏன்னா இப்ப குடிக்கிறவனுக்கு போய் காவலா இருக்க முடியாது. நான் டியூட்டில இருக்கும்போது குடிக்கல, நான் வீட்ல இருக்கும்போது குடிக்கிறேன் அப்படிலாம் நம்ம அவனுக்கு என்ன காவலா இருக்க முடியும். அப்ப அவனுக்கு நிரந்தரமா டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீக்கிட்டு வேற நல்ல இருக்கிறவங்கள ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர போடுங்க. இப்போ இங்க நடந்த பிரச்சனையே இதுதான். அதே மாரி ஒரு தமிழ்நாட்ல எதுக்கு தமிழ் தெரியாத ஒரு நபர போடணும்? ஏன்னா ஒரு எந்த மாநிலத்திலோ அந்த மாநிலத்து மொழி தெரிஞ்சவர கேட் கீப்பரா போடும்போது, அவர் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாரு. "ஓ! பக்கம் வந்துருச்சு. ஒரு 100 மீட்டர்ல வந்துருச்சு, 50 மீட்டர்ல வந்துருச்சு. என்னால இன்னும் செய்ய முடியாது." அப்படி ஒரு பப்ளிக் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாலும், வாக்குவாதம் பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். இல்லைங்களா? இப்ப இந்த ஒரு முக்கியமான காரணம். இப்படி பலவிதமான நிர்வாக அ அ முறைகேட்டால் தான் இந்த பிரச்சனை, இந்த விபத்தே நடந்திருக்கு. இப்ப அந்த பெற்றோர்களுடைய மனநிலை நெனச்சு பாருங்க. ஒரே வீட்ல 2 மாணவர்கள் இறந்திருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. அதே மாரி இந்த ட்ரெயின் விபத்து ஆனம்போது, அந்த ட்ரெயினுடைய கம்பி அறுந்து ஒருத்தருக்கு அதாவது அ கரண்ட் ஷாக் அடிச்சு அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதுல நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு மழைக்காலமா இருந்து, ஈரமா இருந்திருந்தா, அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் ஒரே ஒரு உயிர் கூட தப்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா, நம்ம வீட்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா, 220லிருந்து 240 வோல்ட் நமக்கு தெரியும். ஆனா, ஒரு மோட்டர் நம்ம தோட்டத்தில இருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா, 440 வோல்ட் அந்த ரேஞ்சில இருக்கும். ஆனா, அந்த ட்ரெயினுடைய அ கரண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு 25,000 வோல்ட் என்னவோ அதுக்கு மேல வருங்க. அப்போ அவ்ளோ பெரிய பவர நம்ம இந்த ட்ரெயின்ல சில இடத்துல தெரியாம படும்போது பார்த்தீங்கன்னா, எரிஞ்சிருவாங்க. இறக்குறது வேற, அதுக்கும் மேல எரிஞ்சிருவாங்க. அவ்ளோ பவரான ஒரு விஷயம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, விமான விபத்த விட பல மடங்கு ட்ரெயின் விபத்த ஏற்படுத்தும். ஒருவேள இந்த டெம்போ மோதுந்து ட்ரெயின் ஏதாவது அதனுடைய ட்ராக் மாறி இருந்தா, அங்க சுத்தி உள்ள வீடுகள், மக்கள் எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? நெனச்சு பாருங்க. அதனால இந்த இடம் எவ்வளோ ஒரு முக்கியமான இடம். அதே மாரி இப்போ அ ஒரு ரயில்வே கேட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்ல அப்டின்னா, இது எவ்வளோ ஒரு நிர்வாக திறமையின்மை காட்டுது அப்டின்றது நம்ம சிந்திக்கணும். ஏன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு துறை அப்டின்னா ரயில்வே துறை. அது உலக அளவிலே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய துறையில பல ஆயிரம் கோடி வருமானம் வர ஒரு துறையில இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அமைப்புன்னும்போது நம்மளால அது நெனச்சு கூட பார்க்க முடியல. கண்டிப்பா இப்போ ஒரு சாதாரண ஒரு காரு, டூ வீலர் கூட தான் பார்த்தீங்கன்னா, கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ இவ்வளோ பெரிய ட்ரெயின் போற ஒரு ட்ரெயின்ல ஏன் முன்னாடி கேமரா இருக்கக்கூடாது? இப்ப கேமரா இருந்தா கேட் திறந்தானா? திறக்கலையா? இவன் சொல்லி திறந்தானா? அவன் சொல்லி திறக்கலையா? இது எல்லாமே தெரியும்ல. அதே மாரி ஒரு ரயில்வே கேட் இருக்கிற இடத்துல எதுக்குங்க மரம் அத்தன இருக்கணும்? மரம்னா அந்த இடத்த வச்சு அந்த இடம் பளிச்சுன்னு இருந்தா ஓரளவுக்காவது இந்த விபத்த அவர் திரும்பியாவது பார்த்துருக்கலாம்ல. அப்போ இந்த விபத்துக்கான மிக முக்கியமான காரணம் ரயில்வே கேட் கீப்பர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதற்கும் மேல பொதுமக்கள். என்னதான் அவங்க சைடு குறைகள் இருந்தாலும், இந்த வேன் ஓட்டி போன அந்த நபர் கொஞ்சமாவது கொஞ்சம் மெதுவா, பொறுமையா
அந்த என்னதான் மரங்க இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தால் கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் போன உயிர் வரப்போகிறதில்ல. இனியாவது இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்கள தயவு செய்து இந்த ரயில்வே கேட் கீப்பராக போடாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.